நீ கூட இந்த ரூம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ற? அப்படியா? ஓகே, பேசுவோம். உன் விருப்பமே என் விருப்பம். பவி பவி, நான் எடுத்துக்கிறேன். யாரா அது இந்த நேரத்துல? அந்த போனை கூட நான் வச்சுக்கிறேன். அது ஏதாவது ராங் நம்பரா இருக்கும். இல்ல, கால் வரும். டேய், அத விட்றா. சந்தோஷ், நீ சொன்ன மாதிரி நம்ம படுத்துக்கிட்டே பேசலாமா? அதான் நான் அப்பவே சொன்னேன். வா வா, வந்து படுத்துக்க. வா வா. நீ அங்க படு, நான் இங்க படுத்துக்கிறேன். நான் உன் இடத்துல தான் படுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அங்க படு. இல்ல பவி, நீ அந்த பக்கம் படுடா. இல்ல, அந்த பக்கமா. எனக்கு உன் இடத்துல படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ இந்த பக்கமா வந்து படு. படுடா, போ. ஆதிரா, ப்ளீஸ் ஆதிரா, தயவு செஞ்சு கால் பண்ணிடாத. வசமா மாட்டிக்குவேன். காப்பாத்து ப்ளீஸ். கடவுளே, கடவுளே. சந்தோஷ், ரொம்ப குளிர்து. நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? பண்ணிக்கலாமே. கட்டி பிடிச்சுக்க. பவி, நான் வேணா இந்த லைட் ஆஃப் பண்ணிரட்டுமா? ஆஃப் பண்ணிக்கோ. என்ன எங்கடா போற? ஸ்விட்ச் இங்க தானே இருக்கு. இரு, நானே ஆஃப் பண்றேன். இருடா, நான் எடுக்கிறேன். யார் இந்த நேரத்துல ஆதின்னு? யாருடா அது இந்த ஆதி? ஆதி அது வந்து ஆதி நாராயணன். ஆபீஸ்ல வந்து நைட்டு டெய்லி ப்ராஜெக்ட்ல டவுட் வந்தா கால் பண்ணுவான். கூட நான் பேசிட்டு வந்தேன். ஏய், என்ன நைட்ல டவுட்டா? இரு. அவனே கட் பண்ணிட்டான். நல்ல வேலை. இன்னொரு தடவை வந்துச்சு, நானே போன் அட்டெண்ட் பண்ணி திட்டி விட்டுருவேன், பாத்துக்கோ. நேரம் கெட்ட நேரத்துல. பவி, என்ன கீதா, பொங்கல் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சுதா? இல்லக்கா, இனிமேதான். யாயா, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? என்ன வேணும்? மேடம், நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை பார்க்கணும். நீங்க? நான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். டாக்ஸ் பே பண்ணணும் மேடம். அதான் அவங்கள பார்த்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க தான் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. பிரதீபா, லக்ஷ்மியே வந்துகிட்டு இருக்கா. ஓ, அக்கா, உங்களுக்கு தேடிதான் வந்திருக்காங்க. என்ன சொல்லுங்க மேடம்? இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது சார். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் என்னோட மருமக கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணி தரேன். என்ன மேடம், இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனீங்க? அப்படின்னா இங்க யாருக்குமே இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே?
just because she doesn't know English, it's not that the whole apartment doesn't know English. We speak English. Okay? அப்படிங்களா? சாரி மேடம். அப்புறம் எப்படி இவங்க செக்ரட்டரி ஆனாங்க? சார், அவங்களுக்கு ஓட் போட்டு எலெக்ட் பண்ணாங்களே, இங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாரையும் கேளுங்க. இவங்களே தான். என்ன கூட்டம்? இருங்க 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 இருங்க. நான் இல்லாம இங்க என்ன பிரச்சனை? ஒரே கூட்டம். கூல் உன்னி சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. he is from corporation. நம்ம அபார்ட்மெண்டோட டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. சரி, அதுக்காக தான் நம்ம செக்ரட்டரி மேடம் கிட்ட ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லி கொடுத்திருக்காரு. பட் நம்ம செக்ரட்டரி மேடம் தான் இங்கிலீஷ் தெரியாத டிகிரி ஹோல்டர் ஆச்சே. அதான் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கறாங்க. எந்தானது லட்சுமி அம்மா? உண்மையிலுமே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நான் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ఇక్కడ చూడు లక్ష్మి, నిన్ను వాళ్ళ మొత్త అపార్ట్మెంటుக்கும் கெட்ட பேர் தான். என்ன பண்ண போற நீ? பரிமளா, இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்க அந்த ஃபார்ம் வாங்கி நீங்க ஃபில் பண்ணுங்க பாப்போம். என்ன அர்ச்சனா, என்கிட்ட வர? நானா இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி? லக்ஷ்மி தானே செக்ரட்டரி? அக்கா தெரியாதுன்னு சொல்லுங்க, அதுக்காக இப்படி எல்லாம் சமாளிக்காதீங்க. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டாக்ஸ் தானே வேணும்? நீங்க போங்க சார், நான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு டாக்ஸை கொண்டு வந்து தரேன். மேடம், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நீங்க முன்னாடியே கட்டி இருக்கணும். நீங்க செக்ரட்டரியா இருந்துகிட்டு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம இருக்கீங்களே மேடம். உங்களுக்கு எங்க இந்த விவரம் எல்லாம் தெரிய போகுது? உங்களுக்கு டாக்ஸ் இப்போவே வேணும், அப்படிதானே? சரி, நான் என் மருமகளை கூப்பிடுறேன். இருங்க. லக்ஷ்மி, இன்னைக்கு உங்க மருமக இருக்காங்க, ஓகே. ஒருவேளை அவங்க இல்லாதப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா how will you handle it? பிரதிபா என்ன பண்ணுவாங்க? அந்த அப்ளிகேஷனை முன்னாலையும் பின்னாலையும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இல்ல லட்சுமி அம்மா? உன்னி சார், என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்க தானே முன்னாள் செக்ரட்டரி. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? அது மேடம், அது என்னோட வேலை இல்ல. இப்ப நீங்க தானே செக்ரட்டரியா இருக்கீங்க, அதனால இந்த வேலையெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். அப்புறம் இந்த கணக்கு மிஸ்ஸிங், பணத்தை காணோம்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு குத்தங்குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டாமா. அத்தை, பவித்ரா, என்னாச்சு அத்தை? இத பாரு, இவரு கொடுத்தாரு. உங்க செக்ரட்டரிக்கு இங்கிலீஷ் தெரியல, அதான் திருவிழால காணாம போன மாதிரி திரு முழிக்கிறாங்க. சார், நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், எல்லாருக்கும் என்னால இப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஃபார்ம் வாங்கி படிச்சு பார்த்து சொல்லுங்க. அத்தா, என்கிட்ட கொடுங்க. வந்த வேலையை செய்யாம எங்க அத்தைக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு கிண்டல் பண்றீங்களா? Sir, may I know what is your job here? You have come here to collect the apartment taxing, right? What is the reason for you to insult my mother-in-law here? Huh? See, English is just a language. Okay, you're an officer. Talk to me in English. Come on. சாரி மேடம், தெரியாம கேட்டுட்டேன். Yes, sir. இப்ப மட்டும் தமிழ்ல பதில் வருது, உங்களுக்கு பேச வராது அதானே? இந்த இஸ், பட், வாட்லாம் தமிழுக்கு நடுவுல போட்டு பேசிட்டா மட்டும் அது இங்கிலீஷ் ஆயிடாது. இது தமிழ்நாடு சார், இது ஒன்னும் பிரிட்டன் இல்ல. சாரி மேடம், தெரியாம கேட்டுட்டேன் மேடம். ஏங்க, தமிழ்நாடு கவர்மெண்டே தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வேலை பாக்குற நீங்க தமிழ்ல பேசுறவங்கள கேவலமா பேசுறீங்களா? வேணா ஒண்ணு பண்ணலாமா? நான் வேணா உங்களை பத்தி ஒரு போட்டோவும் ஸ்டேட்டஸும் போட்டு சிஎம்க்கு ஒரு ட்வீட் தட்டி விட்டுட்டா வேலை போயிடும், பரவாயில்லையா? ஐம் சாரி மேடம், புத்தி கெட்டு போய் பேசிட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். என்கிட்ட கொடுங்க அத்தை. நோட்.
இங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க. ஓகே மேடம், பில் அமௌண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு போஸ்ட்ல வந்துடும், வந்து கட்டிடுங்க. ம். ஓகே. ஆ, என்ன உன்னி சார், ஆ, நீங்க கூட எங்க அத்தையை கலாய்க்கிறீங்க. ஆ, அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு எங்க அத்தையை கலாய்க்கிறதுல. അല്ല അല്ലല്ല അത് അങ്ങനെയില്ല. നിങ്ങള് തപ്പായിട്ട് പുരിഞ്ഞിട്ട് അത് போதும் சார். ஏன் அவசரத்துக்கு வார்த்தை வராம தடுமாறுறீங்க? ஹம். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் சாதிக்கணும்னு கிடையாது. ஆங்கில அறிவில்லாத எத்தனையோ பேர் இந்த நாட்டுல சாதிச்சிருக்காங்க. அத நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கிறேன். வாங்க அத்தை. சந்தோஷ், என்ன ஆபீஸ் கிளம்பிட்ட? பார்த்தா தெரியல. சி, பேக்லாம் வச்சிருக்கேன். கிளம்பிட்டேன். போயிட்டு வரட்டா? ஆ, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். நீ செஞ்சு வச்ச அந்த கிச்சடி சூப்பரா பொண்ண மாதிரியே இருந்துச்சு. நல்லா சமைக்க கத்துக்கிட்ட பவி, வேற லெவல். எல்லாம் அத்தை தான்டா. அத்தை தான் எனக்கு சமைக்கவே கத்து கொடுத்தாங்க. உனக்கு தான் தெரியுமே. சரி சரி, ஓகே ஓகே. சரி, மத்தியான சாப்பாடு எப்படி? என்ன மதிய சாப்பாடா? என்னடி புதுசா கேக்குற? நான் எப்பவுமே கேண்டீன்ல தானே சாப்பிடுவேன். நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, ஓகே, யோர் சாய்ஸ். சரி, பாய். நான் போயிட்டு வரேன் செல்ல பொண்டாட்டி. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரி. டேய் சந்தோஷ், ஒரு நிமிஷம். சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன? என் ஃப்ரெண்டு கல்யாணி இருக்கால, உனக்கு கூட தெரியுமேடா. அவ நம்ம லவ் ட்ராக் கூட ஆரம்பிச்சு வச்சாலே. தெரியுமே. என்னாச்சு என்னாச்சு கல்யாணி அவளுக்கு? ஏய், நீ பதட்டப்படுற மாதிரி ஒன்னும் இல்லடா. நல்ல விஷயம்தான். அவளுக்கு என்கேஜ்மெண்ட் போன வாரமே வந்து இன்வைட் பண்ணிட்டா. அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்குதான். ஓ, நீயும் நானும் சண்டை போட்டிருந்தோம்ல, அதனால நீ வருவியோ மாட்டியோன்னு உன்கிட்ட சொல்லல. ஏய், இப்பதான் நம்ம சந்தோஷமா சேர்ந்துட்டோம்ல, அதனால நான் ரெடியா இருக்கேன். நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். சரி டார்லிங், அப்படியே பண்ணிடலாம். ம். பவி, உனக்கு கல்யாணி என்கேஜ்மெண்ட்னு சொல்லும்போது ஏதாவது ஞாபகம் வருதா? எதுவும் வரலையா? நல்லா யோசி. டேய் சந்தோஷ், என்னடா இந்த நேரத்துல அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு? நீ ஆபீஸ் தானே போற, முதல்ல கிளம்பு. நானா ஞாபகப்படுத்தினேன்? கல்யாணிய நீ ஞாபகப்படுத்தின. எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது என்னன்னு நீ சொல்லு பாப்போம். சரி, நானே சொல்றேன். நீயும் நானும் தனியா யாருமே இல்லைன்னு நினைச்சு ஒரு இடத்துல கிஸ் பண்ணும்போது கரெக்டா கல்யாணி வந்துட்டா. அவ பார்த்து ஃபீல் பண்ணி தலை தெறிக்க ஓடுனது ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன ரொம்ப வெக்கப்படுற? நான் உன் புருஷன்டி. தெரியும்டா புருஷா. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நீ முதல்ல கிளம்பு. ஒண்ணே ஒண்ணு கிளம்பு. சொல்றத கேளு. கிளம்புடா. வெயிட். இங்க வா. அன்னைக்கு கல்யாணி பாக்கும்போது கொடுத்த அந்த முத்தத்தை நான் இப்ப உனக்கு கொடுக்கறேன். ஒண்ணே ஒரே ஒரு முத்தம். தாத்தா இருக்காரு, யாருமே இல்ல, அத்தை சத்தியமா இருக்காங்க. யாருமே இல்ல. வேண்டா சொன்னா ஏண்டா? இன்னொரு முத்தம். ஒண்ணே ஒண்ணு. சரி சரி, இது போதும். இப்போதைக்கு இது போதும். டேய், ஞாபகம் இருக்குல்ல, நான் சொன்ன விஷயத்த மறந்துட கூடாது. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணி என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் ரெடியா இருப்பேன். சீக்கிரம் வந்துடுறா, நான் வெயிட் பண்ணுவேன். போ. கண்டிப்பா வர்றேன் செல்லம். சரி கிளம்பு. லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு. கிளம்பு. போ.
இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனீங்க? அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? நான் உங்களுக்காக ஸ்பெஷலா இஞ்சி டீ எடுத்துட்டு வந்தா நீங்க பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. இந்தாங்க இஞ்சி டீ குடிங்க. எனக்கு இஞ்சி டீ எல்லாம் வேண்டாம். அத்தை, உங்க பிரச்சனைய நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டீயை குடிங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். சொல்றேன், முதல்ல டீயை குடிங்க. ம், குடிங்க அத்தை. சொல்லு பவி, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. என்ன அத்தை, கீழே அந்த ஆபீசர் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அசிங்கப்படுத்தினாருல்ல, அந்த ஃபீலிங்ல இருக்கீங்க அதானே? ம். பவி, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கைமண் அளவுக்கு கூட கல்வி அறிவை வளர்த்துக்கலையே பவி. இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நான் இவ்ளோ நாளும் இந்த வீடு தான் என் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்லயே கிடந்தேன். இப்போ வெளியில வரும்போதுதான் நான் கத்துக்க வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது. அத்தை, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், அது நாலேஜ் இல்ல. அது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க ஃபீல் பண்ண கூடாது. அது நமக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் அமையல. நீங்க போய் படிக்கல, இங்கிலீஷ் தேவைப்படுற இடத்துலலாம் நீங்களும் இல்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான டைமும் அமையல. அதனாலதான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. என்ன இருந்தாலும் படிப்புங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் தானே பவி. அப்பவே நான் படிச்சிருக்கணும். நான் படிக்காம இருந்துட்டேன். எல்லார் முன்னாடியும் அந்த ஆபீசர் எனக்கு இங்கிலீஷ் தெரியல, நீங்கெல்லாம் எதுக்கு செக்ரட்டரி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டாரு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா இப்போ? அத்தை, உங்களுக்கே தெரியும், நீங்களும் நானும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, அதை நம்ம சரி பண்ணுவோம். ஒரு விஷயம் தெரியலனா என்ன பண்ணணும்? அதை கத்துக்கணும், அவ்வளவுதான். என்ன பவி, என்ன சொல்ற? அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது எனக்கு சமையல பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் நார்த் இந்தியன் டிஷஸ் வரைக்கும் எவ்வளவு ஈஸியா சமைக்கல. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. நீங்க தான் என்னோட குரு, மாமியாரு, தோழி எல்லாமே. அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, நானும் கத்துக்கல. அதே மாதிரிதான் அத்தை இந்த இங்கிலீஷும் இப்ப ஈஸியா கத்துக்கலாம் அத்தை. என்ன, அதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உட்கார்ந்து படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். இத மட்டும் நம்ம செய்ய தயாரா இருந்தா இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா சாதிக்கலாம். போ பவி, கிண்டல் பண்ணாத. இங்கிலீஷ் தெரியாதது வருத்தம்தான். ஆனா அதுக்காக என்னை இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு சொல்றியா? அதெல்லாம் ஆகுற காரியமா? ஐயோ அத்தை, என்ன அத்தை இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேரளால ஒரு பெரியவர் 60 வயசுல +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காரு. இது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு தெரியுமா அத்தை? அவரை விட உங்களுக்கு கம்மி வயசு தான் அத்தை. அத்தை, நான் சொல்ற கிளாஸ மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடுங்க. நானும் உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தரேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 2 மாசத்துல இல்ல அதிகபட்சம் ஒரு 3 மாசம் நீங்க இங்கிலீஷ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அத்தை. உங்களால சரளமா பேச முடியலனாலும் இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை.
ஆனா என்ன, அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். என்ன பவி நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் பத்தி எனக்கு யோசனையே இல்லையே. நீ மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கியே. அத்தா, என்ன அத்தா, உங்களோட திறமை உங்களுக்கு தெரியல. நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் நீங்க என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்கன்னு. நீங்க சாதாரண ஆள் இல்ல அத்தா. உங்களுக்குள்ள கத்துக்கணுங்கிற வெறி இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க தனி ஆளா இந்த சமுதாயத்துல நிக்கணுங்கிற ஆசை இருக்கணும் எனக்கு தெரியும். நான் தமாஷுக்கோ இல்ல கிண்டலுக்கோ இதெல்லாம் சொல்லல அத்தை. சீரியஸா உள் மனசுல இருந்து சொல்றேன். கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார் முன்னாடியும் நீங்க 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறத நான் என் கண்ணால பாக்கணும் அத்தை. இது ஒரு மருமகளா என்னோட ஆசை. இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? பவி, என்னால இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா? நான் இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேசுவேனா? என்ன அத்தை, நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. நாம இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம வெறும் ஒரு வெத்து பேப்பர். நமக்கு அழ மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ இது வரைக்கும் எவ்வளவு விஷயத்த நம்ம கத்துட்டு இருக்கோம். பவி, ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமாதான்.